ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்வாப்பிங் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸ்வாப்பிங் கான்செப்ட்னா என்னன்னாக்கா நம்மளால் கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்வாப்பிங் கான்செப்ட்னா என்னன்னாக்கா, இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஏன் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை கமெண்ட் லைனில் போட்டுக்கிறேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10, B is equal to 20 சொல்லிட்டு கொடுக்குறேன்னாக்க உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரணும்னாக்கா A is equal to 20 அடுத்து B is equal to 10 சொல்லிட்டு வரணும். இப்போ அதுதான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். இப்போ நான் இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்டெப் ஒன்று என்னன்னாக்கா ஒரு டம்ளரில் ரோஸ் மில்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்டி டம்ளர் எடுத்துக்கிறேன். இன்னொன்றில் ஒரு பாதாம் மில்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், டெம்பரரி வேரியபிள், அதாவது 2 வேரியபிள்ஸ் யூஸிங் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி போடணும். அந்த எம்டி டம்ளரை ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் மில்கை இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணணும். அதாவது பாதாம் மில்க் இருக்க டம்ளரில் ரோஸ் மில்கை ஊற்றணும், ரோஸ் மில்க் இருக்க டம்ளரில் பாதாம் பாலை ஊற்றணும். இப்போ ரெண்டையும் டேரெக்டாக ஊற்றினாக்கா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும் இல்லையா? அதனால் ரோஸ் மில்கை ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள், அதாவது எம்டி டம்ளரில் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் டம்ளர் எம்டி டம்ளர் ஆயிரும். அடுத்து செகண்ட் இருக்க டம்ளர் ரோஸ் மில்க் வந்துடும். தேர்ட் இருக்க டம்ளரில் பாதாம் மில்க் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாதாம் மில்க் என்ன பண்ணுறோம்னாக்க எம்டி டம்ளர் ஃபஸ்ட் இருக்க டம்ளரில் ஊற்றுறோம். ஃபஸ்ட் இருக்க டம்ளரில் ஊற்றினோன்னே உங்களுக்கு இந்த இடத்துல பாதாம் பால், அதாவது பாதாம் பால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அடுத்து ரோஸ் மில்க் மட்டும் தான் இன்னும் டெஸ்டினேஷன் ரீச் ஆகலாம், அதாவது கடைசி ஸ்டெப்புக்கு போகல. இப்போ ரோஸ் மில்க் நடுவில் இருக்குது, கடைசியில் எம்டி டம்ளர் இருக்குது. இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்க ரோஸ் மில்கை கடைசியில் இருக்க எம்டி டம்ளரில் ஊற்றிடுறோம். ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே இன்டர்சேஞ்சாக இருந்துச்சா, பாதாம் மில்க் இடத்துல ரோஸ் மில்க் இடத்துல பாதாம் மில்க் அப்படி இருந்துச்சு. இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகி ரெண்டுமே வேறு இடத்துல, அதாவது ஆப்போசிட் இடத்துல இருக்குது. இதுதான் ஸ்வாப்பிங் கான்செப்ட்டு. இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரும். இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இப்போ நான் பிரிண்ட்எஃப்பில் ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூசர்கிட்ட 2 வேல்யூ வாங்கணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சொல்லிட்டு வாங்கணும். அதுக்கு நான் வேரியபிள் முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ கமா பி கமா டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நான் டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், டெம்ப். இப்போ நான் ஏவுக்கும் பிக்கும் நான் வேல்யூ வாங்கணும். பிரிண்ட்எஃப் /n enter the value of a. அடுத்து ஸ்கேன்எஃப்ல ஏவோட வேல்யூ ஸ்கேன் பண்ணிக்கிறேன். நம்ம இன்டீஜர்னால %d போடுறோம். அடுத்து கமா அட்ரஸ் ஆஃப் ஏல ஸ்டோர் பண்ணணும். அடுத்து நம்ம இதே மாதிரி கீழே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கான வேல்யூ நம்ம வாங்கிக்கலாம். என்டர் த வேல்யூ ஆஃப் பி. இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் பியில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாங்கின வேல்யூவை பிஃபோர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். /n பிஃபோர் ஸ்வாப்பிங் /n/t எதுக்குனாக்கா உங்களுக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்காக /t போடுறோம். /tல a is equal to %d கமா b equal to %d. இந்த இடத்துல ஏக்காவும் பிக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஏ கமா வெளியில் செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்களேன் சும்மா. இப்போ உங்களுக்கு ஏ வேல்யூ கேட்குது 10 கொடுக்குறேன், பியோட வேல்யூ கேட்குது 20 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிஃபோர் ஸ்வாப்பிங் சொல்லிட்டு ஏ = 10 பி = 20ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஏ = 20 அந்த மாதிரி மாற்றி பிரிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்வாப்பிங்கான ப்ரோக்ராம் இங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரரி வேரியபிளில் ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதானே பார்த்தோம், அதாவது இந்த டெம்பரரிங்கிற வேரியபிள் எம்டி டம்ளரில் நம்ம ரோஸ் மில்க்கு ஊற்றி வச்சுக்கிறோம். டெம்பரரி வேரியபிளில் ஏவை ஸ்டோர் பண்ணிட்டு ஏ = பி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாதாம் பாலை தூக்கி ரோஸ் மில்க் இருக்க டம்ளரில் ஊற்றிருக்கோம். இந்த இடத்துல இப்போ பி டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. அடுத்து டெம்பரவரியில் ஏ இருக்கா, அதனால் பி இருக்க இடத்துல நம்ம ஏவை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? அதனால் பி = டெம்ப். இப்போ உங்களுக்கு ஸ்வாப்பிங் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் நம்ம என்னான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடலாம். இந்த லைனை நான் காப்பி எடுத்துக்கிட்டு கீழே பேஸ்ட் பண்ணி பிஃபோர் ஸ்வாப்பிங் இருக்கிறது ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு மாற்றி
ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு மாற்றி நான் ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பிஃபோர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு A is equal to 10, B is equal to 20 வந்துருச்சு. ஆஃப்டர் ஸ்வாப்பிங்னு சொல்லிட்டு A equal to 20, B is equal to 10ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே இருக்க வேல்யூவை அப்படியே மாற்றி பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு பாருங்களேன். ஸோ இதுதான் ஸ்வாப்பிங்கோட கான்செப்ட். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறது, அப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி ஸ்வாப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்துக்கணும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க.